ஐடியூட்ஸ் யூடியூப்பை பார்த்து ஒரு மருத்துவர் வந்து அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுருக்கான். இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்ல என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அறுவை சிகிச்சை ஃபெயிலியர் ஆகி 15 வயது சிறுவன் உயிர் பறி போனது. இது வந்து செகண்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மருத்துவமனையில் செஞ்சுட்டு இருந்த அந்த அறுவை சிகிச்சை செஞ்ச டாக்டர் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கான், இந்த பையனை வந்து நீங்கள் வந்து பாட்னாவில் இருக்க மருத்துவமனைக்கு கொண்டு போங்க, அப்போ தான் வந்து உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லி சஜஷன் பண்ணி கொண்டு போகிற வழியில் வந்து அந்த பையனோட உயிர் பறி போனது. இவ்வளோ விஷயம் நடந்திருக்குல்ல. இதுக்குள்ளே வந்து நம்ம டீப்பாக பார்க்கக்குள்ள வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து ஒழிஞ்சிருக்கு. அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எண்டில் உங்ககிட்ட ஒரு கொஷின், டியூட்ஸ் ஆகி உங்ககிட்ட ஒரு கொஷின் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் சரியா தவறான்றதை நீங்கள் தான் பதிலளிக்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நடந்துருச்சு. பாட்னா கிடையாது, இது வந்து பீகார் மாநிலத்தில் ஒரு சரன்ற ஒரு மாநிலம், சரிங்களா, மாவட்டத்தில் வந்து அஜித்குமார் பூரி இவன் தான் வந்து ஒரு போலி டாக்டர். இவனுக்கு கீழே ஒரு மருத்துவமனை வந்து ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த மருத்துவமனையில் நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நர்ஸு, அப்புறம் வந்து நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மருத்துவமனையில் வந்து இவன் போலி டாக்டர்னு தெரிஞ்சும் வந்து நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே வந்து ஒரு நமக்கு வந்து கேட்கவே வந்து அதிர்ச்சியான நியூஸ். இப்போ இந்த பையன் இருக்கான்லங்க, இந்த பையன் வந்து வயிற்று வலி அப்புறம் வந்து வாந்தின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க. யாரும் அவங்க பேரண்ட்ஸ். இதுக்கு முன்னாடியே வந்து இவனுக்கு வந்து வாந்தி இந்த மாதிரி பேதிலாம் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. சரி, நாம் வந்து ஒரு பெரிய மருத்துவமனைக்கு ஒரு சர்ஜரி டாக்டரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இவன் வந்து போயிருந்திருக்காங்க. போயிட்டு இருக்கக்குள்ள வந்து அவன் எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்துருக்கான். யார் அந்த போலி மருத்துவர் எல்லாத்தையும் வந்து விசாரிச்சு இவனுக்கு வாந்தி பேந்திட்டு சொல்லியிருக்காங்க. யார் இந்த பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்மளால என்ன பண்ணியிருக்க, போலி மருத்துவர் வந்து அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காரு. எனது கிட்னியில், அதாவது பிளாடரில் பித்தப்பையில் வந்து கல் இருக்குன்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுருக்கான். இது வந்து நார்மல் தானப்பா, என்னதான் இருந்தாலும் நமக்கு ரொம்ப சிவியராக போச்சுன்னா நம்ம வந்து அறுவை சிகிச்சை தானே செஞ்சு ஆகும்னு நீங்கள் கேட்பீங்க. பட் அந்த பேரண்ட்ஸ், அந்த பெற்றோர்கள்ட்ட வந்து அறுவை சிகிச்சை பண்ண போகிறோன்னு வந்து சொல்லவே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து கேட்பாங்க, பேரண்ட்ஸ்கிட்ட கேட்பாங்க, இல்லை வந்து அவங்க வந்து கார்டியன் யாருன்னு கேட்பாங்க. அண்ட் தென் வந்து அவங்கக்கிட்ட சைன் வாங்குவாங்க. இந்த மாதிரி ஏதாவது சர்ஜரி பண்ணக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்து நாங்கள் வந்து பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் இது வந்து நடக்கும் ஆல் ஓவர் த வேர்ல்டில். பட் இவன் என்ன பண்ணியிருந்திருக்கான், யார்ட்டையுமே கேட்கல, அவங்க பேரண்ட்ஸ்டே கேட்கல. அவன் பாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கான், பித்தப்பையில் வந்து நமக்கு கல் இருக்குன்னு சொல்லிட்டு வயிற்றை கிழிச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். பாதியிலே வந்து உயிர் போயிடுச்சு. யூடியூப்பை பார்த்து ஒரு அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுருக்கான். இந்த இன்சிடென்ட் வந்து எதில் நம்ம பார்த்துருப்போம்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் 2 படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் வந்து வரும். அதாவது ராகுல் பிரீத் சிங் தம்பி வந்து யூடியூப்பை பார்த்து அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த பேஷண்ட் வந்து உயிர் இழந்திருப்பான். இது வந்து அந்த அவங்க பொண்ணு வந்து எட்டி பார்த்து அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தில் வந்திருக்கும். அதாவது படத்தில் நம்ம வந்து அதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரீல், அதை வந்து போலியான ஜஸ்ட் வந்து நம்ம வந்து சித்தரிச்சுது. பட் இதே இன்சிடென்ட் வந்து நம்ம இந்தியாவில் பீகார் மாநிலத்தை வந்து நடந்திருக்கு. ஆஃப்டர் தட் இந்த அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து அவன் இறந்துட்டான். அந்த பையன் வந்து உயிரே இறந்துருச்சு. இருந்தாலும் அவன் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கான், அவங்க அப்பா அம்மாட்ட போய் பேசியிருந்திருக்கான். அதாவது பாட்னா மருத்துவமனைக்கு சீக்கிரம் கொண்டு போக, அப்போ தான் வந்து உங்கள் பையனோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து நம்பி அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆம்புலன்ஸ் ஏற்படுத்தி பாட்னாவுக்கு கொண்டு போயிட்டு இருக்க வழியில் வந்து பாதியில் வந்து உயிர் போயிடுச்சு. இதுக்கு ரீசன் வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மருத்துவர் வந்து போலியா, அதாவது அறுவை சிகிச்சை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா யூடியூப் பார்த்து அறுவை சிகிச்சை பண்ணியிருந்திருக்கான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் எங்ககிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் காவல் நிலையத்தில் இருக்கவங்க போலீஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போனதுக்கப்புறம் அந்த மருத்துவமனையில் இருந்த ஒவ்வொருத்தருமே அந்த மருத்துவமனையும் பூட்டி கிடக்குதுங்க. அதாவது பூட்டி இருக்கு. அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தப்பி ஓடிட்டாங்க. அந்த போலி மருத்துவராகிய அந்த அஜித்குமார் பூரி இருக்காங்க, அவனும் வந்து தப்பிச்சு எங்கேயோ போயிருக்கான். இந்த இன்சிடெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு நார்மலான இன்சிடெண்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்குது. பட் ஒரு போலி மருத்துவர், ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்காத ஒரு மருத்துவர் வந்து ஒரு மருத்துவமனை ரன் பண்ணியிருந்தக்கான இதுக்கு பின்னாடி யார் வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மருத்துவமனை ரன் பண்ணுறதுக்கு யார் அப்ரூவல் கொடுத்தாங்க? இந்த கொஸ்டின் நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பதில் நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். நிறைய பேர் வந்து இருக்காங்க, சரிங்களா. பட் யார் அந்த மருத்துவமனைக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? அவனுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கு அவனுக்கு வந்து திறமை இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் வந்து 5 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிஜி வந்து ஒரு 2 இயர்ஸ் ஸ்பெஷலைசேஷன் படிச்சுட்டு தான் வந்து மருத்துவராகி அவங்களும் வந்து எடுத்த உடனே வந்து அறுவை சிகிச்சைலாம் செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரு சீஃப் சர்ஜரி கிட்ட வேலை பார்த்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக் கொடுத்து மினிமம் ஒரு 10 இயர்ஸ் to 15 இயர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க ஒரு சீஃப் நீங்கள் சர்ஜரி ஆகணும்னா. இவன் யூடியூப்பை பார்த்து ஒரு சர்ஜரி பண்ணியிருந்திருக்கான். அதுக்கு மருத்துவமனையும் வச்சிருக்கான். இவன் ஒரு மருத்துவமனையும் வச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்புது. எப்படி ஒரு போலி மருத்துவர்கிட்ட இவ்வளோ பெரிய மருத்துவமனை இருக்கும், அவங்களுக்கு கீழே வந்து நம்பி வந்து நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. எப்படி இந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த மருத்துவமனைக்கு போயிருந்துருக்கணும்? எனக்கு புரியல. ஏற்கனவே வந்து போலி மருத்துவம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நமக்கு தெரியல. எப்படி அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த பையனை வந்து கூட்டு போயிருந்திருக்காங்க? ஆக்சுவலாக
வாந்தி, வயிற்று வலி இது 2ம் தான் வந்து அங்கே வந்து இது டயக்னோஸ் பண்ணணும். இது வந்து எப்படி வந்ததுன்னு ஃபஸ்ட்டு வந்து டயக்னோஸ் பண்ணாமே வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அறுவை சிகிச்சை வந்து எடுத்த உடனே பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து வந்திருக்கு, எதனால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தோட பர்மிஷனோட தான் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க, சர்ஜரியே பண்ணுவாங்க. ஆனால் இவன் டேரெக்டாகவே வந்து சர்ஜரி பண்ணிட்டான். பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள வந்து உயிர் போகிற நிலமையில வந்து இவன் என்ன பண்ணியிருந்திருக்கான், பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு சொல்லியிருந்திருக்கான். சொல்லிவிட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்து நம்பி போயிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே ரீசன். ஸோ இது 2 பேத்து மேலேயும் தப்பு இருக்குது. இது 2 பேத்து மேலேயும் தப்பு இல்லாமல் நடுவில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பர்மிஷன் கொடுத்த யார், அவன் மேலேயும் வந்து தப்பு இருக்குல்ல. இது பொதுவான கருத்து, என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது இந்தியன் 2 படத்தில் நம்ம வந்து ஒரு சீன் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்தியன் 2 படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன் வரும். ஆனால் அவங்க என்னன்னா ரிச் ஃபேமிலி, அந்த படத்தில் வந்து அவன் வந்து ரிச் ஃபேமிலி, அதனால் வந்து அதை மூடி மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி இவனும் மேபி வந்து பின்னாடி வந்து ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், அதனால் ஒரு மருத்துவமனையை வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பின்னாடி இவனுக்குன்னு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், அதனால் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்னா நீங்கள் என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு யூடியூப்ன்றது வலை நீங்கள் வந்து காமெடி பார்க்கலாம், தப்பு கிடையாது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் தெரியும்னா நீங்கள் யூடியூப் பார்க்கலாம், தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் யூடியூப்பை பார்த்து, அதுவும் ஹாஸ்பிட்டல்லே வந்து நீங்கள் யூடியூப்பை பார்க்குறீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து யூடியூப் வந்து வளர்ந்துருக்கு, இன்ஃபர்மேஷன் அதாவது டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி வந்து வீடியோஸ் போடுறாங்களே, அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பேன் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி பண்ணி நிறைய பேர் வந்து அவங்களாம் வந்து வீட்டிலே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பை பார்த்து இந்த மாதிரி நிறையா இப்போ மூலிகை வைத்தியம், அதுக்கப்புறம் வந்து அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி சர்ஜரி வந்து யூடியூப்பில் பார்த்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் சில டைம் வந்து நிறைய நியூஸ் கேள்விப்படுவேன். யூடியூப் பற்றி வந்து இது பண்ணுறது, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் யூடியூப்பை பற்றி வந்து வீட்டிலே வந்து ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு முழுமையாக வந்து டயக்னோஸ் பண்ணணும். டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அங்கே என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். யூடியூப்பில் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. பட் வந்து அவங்ககிட்ட நீங்கள் போய்ட்டு இது வாங்கி நீங்கள் போய்ட்டு அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு என்னன்றது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுமே. யூடியூப்பை பார்த்து ஒரு முழு மனதோட நீங்கள் வந்து எதுவும் பண்ணக்கூடாது. அண்ட் தென் கூகுளில் பார்த்துமே இப்போ ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியுதுன்னா டேரெக்டாக போய்ட்டு என்ன பண்ணுறது, கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறது. அந்த சிம்டம்ஸ் வந்து பேசிக்கான சிம்டம்ஸாக தான் இருக்கும். கூகுள் வந்து எக்ஸாக்டாக இதுதான் வந்து சொல்லாது, இந்த மாதிரி இருக்கலாம், அதாவது பேசிக்காக இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்கலாம்னா சொல்லுமே தவிர எக்ஸாக்டாக வந்து என்ன வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருந்திருக்கு, என்ன வந்து இது இருக்குன்னு சொல்லாது. பட் நிறைய பேர் வந்து கூகுளில் பார்த்து இந்த மாதிரி டேப்லெட் வாங்கி போகிறது, யூடியூப் பார்த்து டேப்லெட் வாங்கி போடுறது, இந்த மாதிரி வந்து டாக்டர்கிட்டே போயிட்டு யூடியூப் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து எனக்கு இருக்குது, அப்போ இது மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்துட்டு டாக்டர்கிட்டே நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து யாராவது டாக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஆமாம் இல்லைன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதான் யூடியூப்ன்றது ஜஸ்ட் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஜ். நீங்கள் யூடியூப் வந்து நியூஸ் பார்க்கலாம், இல்லை வந்து காமெடி பார்க்கலாம், அண்ட் நீங்கள் கூட சமைக்க கூட செய்யலாம் யூடியூப் பார்த்து. ஏன்னா காய்கறி நீங்கள் தான் போடுறீங்க, எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. ஆஃப்டர் தட் இந்த மாதிரி மெடிக்கல் ரீதியாக நீங்கள் ஏதாவது யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து உங்கள் ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். வீடியோ இன்னும் முடியல. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நான் கன்வே பண்ண விரும்பினேன்ல. இப்போ யூடியூப் பார்த்து நம்ம என்னென்ன செய்யலாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த போலி மருத்துவரை நம்ம வந்து யார் வந்து அப்ரூவல் கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலே ரன் பண்ண வச்சது, அது மேலேயும் தப்பு. அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் எப்படி இந்த போலி மருத்துவரை நம்பி போயிட்டு கொடுத்தாங்க, அந்த பையனை வந்து அட்மிட் பண்ணாங்க. ஸோ இது வந்து என்னோட கேள்வி. இதுதான் வந்து நமக்கு வந்து ரிட்டன் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கும். மெயின் ரீசன் யூடியூப் காரணமாக. யூடியூப்பில் இந்த மாதிரி அறுவை சிகிச்சை சென்ற டாக்டர், இந்த மாதிரி போலி மருத்துவர்கள் இந்த மாதிரி சொல்கிற விஷயத்தில் நம்ம நம்பலாமா நம்பக்கூடாதா, இல்லை வந்து நம்ம லைஃப்பில் ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணலாமா, இல்லை டேரெக்டாக நம்ம போய்ட்டு அவங்ககிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமான்றதை மக்களாகிய உங்ககிட்ட நான் சொல்கிறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டாட்டா, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.